விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காரு, இந்த மாதிரி வந்து நான் வர முடியாது, நான் கொடுத்தது தான், அந்த சொத்து சுகம்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் கொஞ்ச நாள் இங்கே இருக்கேன், தயவுசெய்து என்னோடய மனசை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் அங்கே வர விரும்பலை, நான் இவ்வளோ நாள் தனியாக இருந்துட்டேன், இனிமேட்டாவது நான் வந்து எல்லாரு கூடயும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், காவேரி சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் வரல, கொஞ்ச நாள் என்னை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அதனால் வந்து தாத்தா பாட்டியும் சரி வேறு வழி இல்லாமல் விஜய் வந்து அங்கேயே விட்டுட்டு கிளம்புறாங்க. அடுத்து எல்லாருமே வந்து விஜய்ங்கிற பார்த்து பெருமிதம் அடைகிறாங்க. சாரதா வந்து யோசிக்கிறாங்க, இவ்வளோ சொத்தோடு மறுபடியும் கூப்பிடுறாங்க, அப்போ கூட தம்பி போல, எந்த அளவு அந்த தம்பி நம்ம பொண்ணு விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய்க்கு வந்து பார்த்து எல்லாமே வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. இதனால் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. கங்கா நான் இஷ்டத்துக்கும் வந்து சமைக்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்ருக்கு, இதுக்கெல்லாம் எப்படி செலவு பண்ணுறது, நம்மக்கிட்ட காசு இல்லாத கூட புரிஞ்சுக்க மாட்டேங்குது, இஷ்டத்துக்கு வந்து இப்படியா பண்ணுறது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற காவேரி என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. விஜய்கிட்ட வந்து ஏங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க. சொல்லு காவேரி அப்படின்னோடனே, இப்படியே இருக்க போகிறீங்களா அப்படின்னோடனே, வேறு என்னடி பண்ணுறது அப்படின்றாங்க. இல்லைங்க, நான் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ணலான் இருக்கேன், கடையெல்லாம் பார்க்கணும்ல, அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் போகலான் இருக்கேன், நீங்களும் வரதா இருந்தால் வாங்கன்னு. இப்போ என்ன சொல்ல வர எனக்கு நல்லா தெரிஞ்சது காவேரி, நான் வேலைக்கு போகாமல் இப்படியே இருக்கேனே, வருமானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன், கரெக்டாக அப்படின்னோடனே, அது வந்துங்க எனக்கு நல்லா தெரியுது, நீ சுற்றி வளைச்சி பேசினாலும் அதுதான், இந்த மாதிரி மாசமாக இருக்க பொண்ணை வேலை வாங்கினு நான் வீட்டில் உட்காந்துருப்பேன் நினச்சிருக்கியா, அப்படிப்பட்ட ஆள் இந்த விஜய் இல்லைம்மா அப்படின்னோடனே, நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டோட கம்பெனியில் வேலைக்காக கேட்டு வச்சுருக்கேன், அதே மாதிரி நிறைய இன்டர்வியூக்காக எல்லாமே எழுதி வச்சுருக்கேன், அதனால் நாளையிலேருந்து இன்டர்வியூக்கு போகிறேன், இன்டர்வியூக்கு போயிட்டு எப்படியாவது வேலை தேடி கண்டுபிடிச்சி ஒரு வேலையில் சேர்ந்துருவேன், அதுக்கப்புறம் என்ன என் பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும், என் பிள்ளை எப்படி பார்த்துக்கணும், இந்த வீட்டில் இருக்கவங்களை எப்படி பார்த்துக்கணும் நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கு நிஜமாக சொல்கிறீங்க, ஆனால் விஜய் நீங்கள் பாவம் இல்லை, ஏன்னா நீங்கள் சொந்தமாக கம்பெனி வச்சுருந்தாலும் இப்போ இன்டர்வியூக்காக இன்னொரு இடத்துல வேலைக்கு போனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது விஜய்னோடனே, அதுக்கு என்னடி பண்ண முடியும் செல்லம், கஷ்டம்னு நினச்சா எல்லாம் கஷ்டம் தான் காவேரி, ஈஸின்னு நினச்சா எல்லாம் ஈஸி தான், இந்த விஜய் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, உனக்கு நம்பிக்கை இருக்குங்க, அப்புறம் பாரு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த நாள் காலையில் விஜய் வந்து வேலைக்கு போகிறத பார்த்துட்டு அவங்க அம்மா மனசு கஷ்டப்படுறாங்க, பாவம் தம்பி எப்படிலாம் இருந்தவர் இப்போ எதுக்கடி வேலைக்கெலாம் போகணும் அப்படின்றாங்க. அதுக்காக வீட்டிலே இருக்க முடியுமாம்மா, அவர் வேலைக்கு போனாதுமா அவருக்கும் மைண்டு ஃப்ரீ ஆகும் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரின்றாங்க அவங்க அம்மாவும். விஜய் வந்து போகும்போது காவேரி வந்து அவருக்கு தேவையானலாம் பார்த்து கொடுக்குறாங்க. விஜய் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாட்டாலாம் காட்டுறாங்க. இங்கே விஜயும் கிளம்புறாரு. அடுத்து வந்து கம்பெனி வைஸாக போகிறாரு. இல்லைடா நீ பெரிய கம்பெனி வச்சுருக்கவன், இதில் என் கம்பெனியில் வந்து வேலை செஞ்சால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இங்கே நம்மளை பார்ட்னர்ஸ் இருக்கவங்க நிறைய பேர் வருவாங்கல்லடா அப்படின்னோடனே, என்னடா நீ இப்படி சொல்கிற, ஆமாடா நான் அதனால தான் யோசிக்கிறேன், சரி பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனி ஏறி இறங்குறாரு. எல்லா இடத்துலையுமே வந்து ஜாப்புக்கு வந்து பேசுகிறாங்க. அதனால் வந்து ஒன்றுமே புரியல விஜய்க்கு. அப்போ நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையை வாங்கியிருப்பாங்க, படித்து முடிச்சோடனே வந்து எனக்கு வேலை வந்து ரெடியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராரு. இங்கே வந்து என்னங்க ஏதாவது வேலை கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. நிறைய இடத்துல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண காவேரி, எல்லாருமே ஓவர் குவாலிஃபிகேஷனாக இருக்குதுன்றாங்க, அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாங்க நீங்கள் கம்பெனி வச்சு நடத்திருந்தவரில், அதனால தான் பயப்படுறாங்க போட்டிருக்கு அப்படின்னு. அதுதான் காவேரி எனக்கும் யோசனையாக இருக்குது, அதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, ஆனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்க அப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, நான் பண்ணது தான் தப்பு காவேரி, நான் படித்து முடிச்சிட்டோன்னே எங்கள் அப்பாவோட கம்பெனியை பார்க்க வந்துட்டேன், அதுதான் நான் செஞ்ச தப்பு, நான் படித்து முடிச்சிட்டோம், நிறைய இடத்துல வேலைக்கு போயிருக்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் நான் வந்து கம்பெனி, ஏங்க இப்படி சொல்கிறீங்க, கம்பெனியை வச்சு நடத்துவர் அதுவே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதுதான் கரெக்டு தான் காவேரி, ஆனால் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சால் தானே நம்மளுக்கும் வேலையோட இதெல்லாம் தெரியும், நம்ம வந்து எப்போவுமே வந்து மேலவே இருந்துட்டு திடீர்னு பண்ணோன்னு தான் கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஆமாம் காவேரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வீடு நான் பார்த்துக்கிறேன், இப்போ தான் புரியுது காவேரி, நீங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படிலாம் கஷ்டப்பட்டு அதை வாங்கியிருப்பீங்கல்ல, ஆனால் இதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுமா, என்னங்க அலைஞ்சு தெரியுதுல உங்களுக்கு சந்தோஷமா, இல்லை காவேரி இந்த மாதிரி அலைஞ்சு ஒரு வேலையாக ஒரு இடத்துக்கும் போயிட்டு வருது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ஒரு பொருளை நம்ம ஈஸியாக கிடச்சிட்டா அதோட வேல்யூ தெரியாதுடி, ஆனால் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு ஒரு பொருளை கிடைக்கும் போது தான் அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு நல்லா புரியுது, இவ்வளோ நாள் எங்கிட்ட இருக்க சொத்தோ அதுக்கப்புறம் பிஸ்னஸோ எனக்கு வேல்யூடே தெரியல, ஆனால் இப்போ தெரியுது காவேரி, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் தாத்தா பாட்டி கூப்பிட்டாங்க, நீங்கள் தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இங்கே பாரு காவேரி எக்காரணம் கூட இதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் கிடையாது, ஐடியாவே இல்லை எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து உன் கூட இருந்தே முன்னுக்கு வந்து எல்லோரும் முடிஞ்சிட்டு கறியை பூசணும், எல்லோரும் இந்த காவேரி இருந்தால் என்னோடய சொத்தெல்லாம் அழிச்சிடுவேன்னு சொன்னாங்கல்ல, அதே சொத்தை நான் காவேரி வச்சு கூடவே இருந்து சம்பாரிச்சு காட்டுறேன் அப்படின்னோடனே, தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இது கண் கலங்குற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷப்படுறார் விஜய்.